Hey Cloudies, welcome back to my YouTube channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நான் வந்து ஆல்ரெடி சாப்டர் 1 ஹனி வித் வந்து நம்ம பர்ஸ்ட் பண்ணி பார்ட் 2 போட்டாச்சு. பார்ட் 3 வீடியோல பார்ட் 2ல வந்து நான் ஆல்ரெடி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிருப்பேன். ஒயிட் ஹேர் ஏன் வருது அப்படினு. பார்ட் 3ல வந்து அது என்னலாம் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் ஒயிட் ஹேர் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இது நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிறேன். ஜெனடிக்கால வர ஒயிட் ஹேர் வந்துருச்சு அப்படினா திருப்பி நம்மள அத black hair கன்வர்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அத நம்மள எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஹேர் வராம இருக்க என்னெல்லாம் பண்ணலாமா அதெல்லாம் பண்ணலாம். ஆனா வந்த ஒயிட் ஹேரை வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இதுவே விட்டமின்னால ஸ்ட்ரெஸ்னால வர ஒயிட் ஹேரை திருப்பி நம்மளால black hair கன்வர்ட் பண்ண முடியும். ஆனா இந்த ஜெனடிக்கால வர ஒயிட் ஹேரை மட்டும் நம்மளால black-ஆ திருப்பி கன்வர்ட் பண்ண முடியாது. அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டில் அடுத்து ஒயிட் ஹேர் வராம இருக்க நம்ம என்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு சொல்றேன். அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா வந்து 1 இயர் இல்ல half இயர்ல உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் உங்க ஹேர்ல தெரியும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எக்ஸசைஸ்லேருந்தே சொல்கிறேன். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5:30 6 o'clock எந்திரிச்ச உடனே நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் ப்ரொமோட் பண்ணுறதுனால நம்மளோட ஹேரில் வந்து நல்லா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதில் நல்லா பிளட் சர்க்குலேஷன் போய் ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும். அதனால ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபுட்டு வந்து இப்போ யாரெல்லாம் நம்ம உங்களுக்கு அப்படி டயட் வச்சு கரெக்டாக சாப்பிட்றோம் சொல்லுங்கள்? யாருமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து இந்த சின்ன ஈஸியாக வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். இதை நம்ம சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போய் தேவையில்லாததெல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நல்ல ஃபுட் அப்படின்னா அது வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட்டு வந்து எதெல்லாம் ரிச் இன் விட்டமின் B12 அண்ட் B5ல் இருக்கிறதெல்லாம் இன்டேக் பண்ணும்போது நல்லாவே நம்மளோட பாடியோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், நம்மளோட ஹேருமே நல்ல க்ரோத்தில் இருக்கும். முக்கியமாக ஹேர் க்ரோத்துக்கு தேவையானது விட்டமின் B தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அதனால விட்டமின் B12 விட்டமின் B5 இருக்கிற மாதிரி ஃபுட்டை வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் உங்களோட டயட்டில். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வந்து எதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க. அடுத்து வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக பயோட்டின் லட்டு இல்லை பயோட்டின் ட்ரிங்க் வந்து குடிக்கலாம். பயோட்டின் லட்டு அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது, விட்டமின் B12 அதை வந்து சேர்ந்த மாதிரி ஒரு லட்டு தான். அந்த லட்டு வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம். அதையும் வெளியில் வாங்கலாமா அப்படின்னா கிடையாது. அது வந்து நம்ம வெளியில் வாங்குறதுக்கு வெளியிலையும் அது ஈஸியாக கிடைக்காது. நீங்கள் வீட்டிலே வந்து வெட்டியாக நம்ம சண்டே இருக்கிறது இல்லை ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா சும்மா டிவி பார்த்துட்டு தான் இருப்போம். அந்த டைமுக்கு வந்து இந்த பயோட்டின் லட்டுவாவது செய்யுங்க. ஒரு ட்ரைலே வந்து 28 லட்டூஸ் கிட்ட செய்யலாம், 28 to 30 லட்டூஸ் கிட்ட செய்யலாம். அது நீங்கள் செஞ்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் தினம் காலையில் உங்களுக்கு தெரியாமல் உங்களோட பாடியில் நீங்கள் தினம் விட்டமினை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நான் அந்த டீட்டெயில்டு வீடியோவாக வந்து போடுறேன். இப்போதைக்கு ஷார்ட்டாக வந்து என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். பாதாம், முந்திரி இது ரெண்டுத்தையும் வறுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் வால்நட்ஸ் வறுத்து தனியாக வச்சுக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட், ஒயிட் செசமி சீட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பீனட்ஸ்னால் ரோஸ்டட் பீனட்ஸ்னு கடையில் வந்து விற்பாங்க. அதை எடுத்து திருப்பியும் ரோஸ்ட் பண்ணுங்கள். அதில் மேலே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அந்த ஸ்கின் பீல் பண்ணி வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்மெல் வரும். அப்போ வந்து நீங்கள் அதை தனியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கிரேட்டட் கோகோனட் அதாவது துருவின தேங்காய் வந்து ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. டேட்ஸ் வந்து ரோஸ்டெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அதை வந்து சேர்த்து வச்சு நல்லா வந்து இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் இது கூட ஜாகரி இல்லைன்னா ஹனி வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் ஹனி தான் யூஸ் பண்ணுவேன். ஹனி வந்து ஜாகரியோட கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம். அதனால வந்து நான் ஹனி யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வந்து லட்டு ஷேப்க்கு கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் சாப்பிடும் போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கே தெரியாமல் தினமும் உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். இது இல்லை பயோட்டின் ட்ரிங்க்னால் இதில் பாதி ஐட்டம்ஸ் அதாவது நம்ம சொல்லுவோம்ல
ட்ரைடு ஃப்ரூட் ஜூஸ், ட்ரை நட் ஜூஸ், அந்த இதுதான் வந்து பயோட்டின் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்ன எக்ஸ்ட்ராவாக பீனட் வந்து ஆட் பண்ணுவோம். பீனட் அலர்ஜி இருக்கிறவங்க பீனட் வந்து ஆட் பண்ணாதீங்க. அடுத்து ஆம்லா, அதாவது நெல்லிக்காவுமே ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு. அடுத்து வந்து ஒயிட் ஹேரை வந்து செம்மையாக கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆம்லா பவுடர்னு சொல்லிட்டு விற்பாங்க, நெல்லிக்காவையே பவுட்ரு பண்ணி. அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக வந்து எப்படி சொல்ல, பிளாக் ஹேர்னால் செம்ம ஷைனிங்காக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஆம்லா யூஸ் பண்ணுங்கள். அடுத்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்க், சீஸ் சாப்பிட்றதுனால, அது கூட இன்க்ளூட் பண்ணுறதுனால ஒயிட் ஹேர் வந்து கண்ட்ரோல் ஆகும். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும், சாப்பிட்டாலே பிம்பிள்ஸாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்ரி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபுட்டிலேருந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் உங்களோட டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஹெல்த்தி டயட் என்னெல்லாம் பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் சொன்ன மாதிரி பயோட்டின் லட்டு, அப்படி இல்லைன்னா பயோட்டின் ட்ரிங்க் வந்து குடிச்சிருங்க. ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா அது வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப், சில பேர்லாம் அவசரமாக வேலைக்கெல்லாம் கிளம்புவீங்க, அவங்களாம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஏதாவது நட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதாம், முந்திரி, ஃபிக், வால்நட், அதெல்லாம் வந்து ஒரு ஜாரில் போட்டு வச்சு அதை வந்து ஹேண்டில் எடுத்துகிட்டு கொண்டு போய் சாப்பிட்லாம். அதுவுமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஃப்ரூட், வெஜ்ஜீஸ் எடுத்துக்கலாம், சாலட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்லான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மார்னிங் இன்னொரு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட், அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸ், ஒயிட் செசமி சீட்ஸ் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி அதையும் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அதையும் சாப்பிட்லாம், அது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி சாப்பிட்லாம். பெரிஸ் வந்து அந்த ப்ளூபெரிஸ் சாப்பிட்லாம். ப்ளூபெரிஸ் வந்து கிடைக்காதவங்க ஸ்வீட் பொட்டேட்டோவே சாப்பிடுங்க, ஸ்வீட் பொட்டேட்டோவும் ரொம்பவே நல்லது. ஈவினிங் வந்து டார்க் சாக்லேட் சாப்பிட்லாம். என்ன சாக்லேட் சாப்பிட்லாமா அப்படின்னா டார்க் சாக்லேட் வந்து ரொம்பவே நல்லது. கொக்கோவா, அதாவது ரியல் கொக்கோவா இதை வச்சு செய்வாங்க, அது ரொம்ப நல்லது. டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க. என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுல்லையே சாப்பிடுங்க, அமுல் டார்க் சாக்லேட் நல்லாயிருக்கும். ஸோ அதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படி இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட்லாம் சாப்பிடல, அவ்வளோ வாங்கணுமா, ஏன்னா 150 ருபீஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன், 120, 150 வரும். ஸோ அதனால் அவ்வளோ வாங்கி சாப்பிட்றதுக்கு ப்ரோக்கோலி பாயில் பண்ணி சாப்பிடுங்க. ப்ரோக்கோலி வந்து கொஞ்சம் ரேட் அதிகம், ஒரு 100 இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து கேஜி பொறுத்து இருக்கும், அதுவுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அது முடிஞ்சால் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இது 2 சாய்ஸ் கொடுக்குறேன், எதுனாலும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நைட் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. விட்டமின்ஸ் நிறையானா உங்களுக்கே தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அழகான க்ளோவிங்கான ஸ்கின்னும் கிடைக்கும், நல்ல ஷைனிங்காக பிளாக்காக வந்து செம்மையான ஒரு ஹேரும் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபுட் ஐட்டம்ஸும் சரி, எக்ஸசைஸும் சரி, இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறையவே சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ½ இயர் இல்லைன்னா 1 இயரில் அது பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி என்ன ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் அடுத்த சீரீஸ் வந்து அடுத்த மந்த் நம்ம வந்து போட ட்ரை பண்ணலாம். சாப்டர் 2 என்ன மித்மாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். Until then, bye bye from Dhan Soundarya. Bye.